இடும்பன், சிவகிரி மற்றும் சக்திகிரி மலைகளை காவடியாக சுமந்து வந்ததை நினைவுபடுத்தி ஆணவம் அகற்றி பக்தி உணர்வை வெளிப்படுத்துவதோடு வேண்டிய காரியங்கள் நிறைவேற பக்தர்கள் காவடி ஏந்தி முருகனை வழிபடுகின்றனர். மயில், புஷ்பம், வேல் மற்றும் முருகனின் திரு உருவம் போன்ற பல்வேறு காவடிகளுடன் கந்தனை நினைத்து அதனை சுமந்து சென்று பக்தர்கள் நேர்த்தி கடனை நிறைவேற்றுகின்றனர். இவ்வாறு ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடவிருக்கும் தைப்பூசத்தை முன்னிட்டு சிலாங்கூர் பத்துமலை திருத்தலத்திற்கு கடந்த வாரம் முதல் பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடனை செலுத்த தொடங்கிவிட்டனர். சிலர் 48 நாட்கள் விரதமிருந்து சமய நெறிகளை பின்பற்றி தகுந்த வரைமுறைகளோடு தங்களின் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். சமயத்துக்கு அப்பாற்பட்டு காவடிகள் வருகிறது என்று ஒரு குறை நமது மக்களிடம் உள்ளது. அதை தவிர்க்குவதற்கு இவ்வருடம் அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், சமயம் சார்புடைய காவடிகளை நாம் எடுப்பதுதான் நமக்கு, நமது சமுதாயத்திற்கு, நமது இனத்திற்கு நல்லது என்பது எனது தாழ்மையான கருத்து. பத்துமலைக்கு எல்லாம் நீத்துக்காரை செலுத்துறீங்க, காவடி, பால் குடம் அதெல்லாம் எடுக்கிறீங்க. நான் என்ன கேட்கொள்கிறேன், உங்ககிட்ட எல்லாம் முறையாக செய்யுங்க, பக்தியோடு செய்யுங்க, விரதம் இருந்து ஒரு மாதம் நல்லபடியாக செய்யுங்க. நீங்கள் நினச்சது என்ன நல்லபடியாக நடக்கும், பத்துமலை முருகன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்மளோட மனசு சுத்தமாக தான் இருக்கணும். 48 நாள் விரதம் எடுக்கணும். 48 நாள் இல்லைன்னா கூட அவங்களால முடிஞ்ச அந்த கரெக்டான முறையில் ஒரு விரதத்தை எடுத்து கடவுளுக்காக அது சுத்தமாக செலுத்தினாலே போதும். அது நமக்கு நல்லதே வந்து சேரும். மேலும் அத்தகைய எழில் நிறைந்த காவடிகளை பக்தி பரவசத்தோடு ஏந்தினால் குன்றுதோறும் வீற்றிருக்கும் குமரனது கடைக்கண் பார்வையின் தரிசனம் நிச்சயம் கிட்டும் என்றும் அவர்கள் நம்புகின்றனர். நேர்த்திங்கிறது நம்ம மனசு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு நேர்த்தி இருக்கும், எனக்குன்னு ஒரு நேர்த்தி இருக்கும். அதெல்லாம் முருகன் பார்த்துக்குவார். நீங்கள் உண்மையான அன்போட வேண்டுதலோட உங்களோட வரத்தை வச்சு நீங்கள் அவர்கிட்ட காவடி எடுத்துகிட்டு போனீங்கனாலே அதுக்குண்டான பலன் கிடைக்கும். நான் இத்தனை வருஷமாக வந்துக்கிட்டு தான் இருக்கேன். 10 கேப்புக்கு ஒரு 18 வருஷமாக நான் வர டைம்லலாம் இந்த காவடிங்க, இந்த பால் குடம்லாம் நேர்த்தி கடனாக எடுக்கிறாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷமும் எடுத்தாக்க எல்லாமே சந்தோஷமாக நடக்கும். தைப்பூச கொண்டாட்டம் சில நாடுகளில் வேறுபட்டிருந்தாலும் பக்தி எனும் அடிப்படையில் முருகன் திருத்தலங்கள் பக்தர்களை ஒன்றுபடுத்துவதாக இந்தியாவை சேர்ந்த தினேஷ் பாபு கூறினார். ஸோ நான் இந்தியாவில் எந்த அளவுக்கு காவடி நேர்த்தியாகவும் உண்மையாகவும் எடுக்கிறாங்களோ அதே அளவுக்கு பக்தியோடு மக்கள் இங்கே சிறப்பாக செயல்படுறாங்க. நான் இங்கே மலேசியா இப்போ தைப்பூசத்தை மொட்டி வேண்டிகிட்டு இருந்தேன். நான் அதுக்கேற்ற மாதிரி மலேசியா முருகர் விசிட் பண்ணுற ஒரு வாய்ப்பு எனக்கு இங்கே கிடைச்சிது. மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மலேசியாவில் முருகனை பக்தி செய்யும். கால மாற்றத்திற்கு ஏற்ப காவடிகள் வடிவமைப்பதில் மாற்றம் ஏற்பட்டாலும் அதன் கலாச்சாரம் மாறாமல் இருப்பதை எதிர்கால தலைமுறையினர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு செய்யப்படும் வேண்டுதல்களில் மிக முக்கியமானது காவடி எடுப்பது. அலங்கரிக்கப்பட்ட காவடிகளை பார்ப்பதற்காகவே மக்கள் தைப்பூசத்திற்கு வருவது வழக்கமான ஒன்று. அத்தகைய காவடிகளை காட்சி பொருளாக மாற்றாமல் நேர்த்தியான முறையில் காவடி எடுக்க பக்தர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஃபைரிலுடன் நான் ஹெலன் வின்சன்.